ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க SKA பேசுறேன். ஒரு பிரிட்டிஷ் மேகசின் தி டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில சைனா ப்ரொஃபசர் ஒருத்தர் ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அவரோட ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களும் கிடையவே கிடையாது. அதை உறுதிப்படுத்துற அளவுல எந்த அங்கீகாரமும் இல்லை. கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லை பகுதியில் நடைபெற்ற மோதல்களில் இந்திய ராணுவ வீரர்கள் மீது சைனா ராணுவம் மைக்ரோவேவ், அதாவது நுண்ணலை ஆயுதங்களை பயன்படுத்தியதாக ஒரு சில கருத்துக்களை அவரு எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையா? இதற்கான சாத்தியம் ஆதாரங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சாலிட் எவிடன்ஸ் மற்றும் உதாரணங்களோட இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, ஏன் நம்ம நாடு இந்தியா போன்ற நாடுகளின் மைக்ரோவேவ் ஆயுதங்களின் திட்டம் என்ன, இவர்களிடம் எப்படிப்பட்ட மைக்ரோவேவ் ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத கூட இந்த வீடியோல அனலைஸ் பண்ணி பார்த்துடுவோம். அந்த சைனா ப்ரொஃபசர் அந்த பிரிட்டிஷ் பத்திரிகையில் சைனாவின் படைகள் 2 முக்கியமான மலை உச்சிகளை ஒரு மைக்ரோவேவ் அடுப்பு மாதிரி மாற்றியதாகவும், ஒரு புல்லட் கூட பயன்படுத்தாமல் இந்திய வீரர்கள் வேறு வழியே இல்லாமல் பின்வாங்கியதாகவும் சைனாவில் உள்ள ரென்மின் பல்கலைக்கழக பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாங்க. அவனுங்க ஏதாவது புழுகுனா நம்ம நம்பிடுவோமா? இந்தியாவின் பத்திரிகை தகவல் மையம் இந்த அறிக்கையை முற்றிலுமாக மறுத்துள்ளது. சில சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தவறான தலைப்புகளில் செய்திகளை வெளியிட்டு லடாக்கில் இந்தியா சைனா எல்லை மோதல் தொடர்பாக ஆதாரங்களே இல்லாமல் செய்திகளை வெளியிட்டுள்ளதாக இந்தியாவின் தகவல் மையம் ஒரு ட்வீட் செய்தியில் தெரிவித்துள்ளது. இது முற்றிலும் போலியானது என்று இந்தியாவின் அரசு பத்திரிகையில் விளக்கம் அளித்துள்ளது. அது மட்டுமல்ல, நமது அரசாங்கம் இது போன்ற தவறான தகவல்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக மக்கள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாகவே இந்திய வீரர்களால் ரோந்து செய்யப்பட்ட பகுதியை சைனா படைகள் கைப்பற்ற முயற்சித்த போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான உண்மையான எல்லைக்கோட்டில் மோதல் இப்போதோ எப்போதோ என்ற ஒரு தேக்க நிலையில் உள்ளது. ஆரம்பத்தில் நடந்த சண்டைகளில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் சைனா தன்னுடைய தரப்பில் உயிர் சேதத்தின் எண்ணிக்கையை வெளியிட மறுத்துவிட்டது. அவங்க அப்படித்தான். இரு நாடுகளுக்கும் இடையே குறைந்தபட்சம் 9 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் எந்த ஒரு தீர்மானமும் இன்னும் வரவில்லை, எடுக்கப்படவில்லை. இதற்கிடையில் இந்த ப்ரொஃபசர் ஜின் கன்ரோங், அவரோட பேரு, சைனா வீரர்கள் மலைகளின் அடியில் இருந்து ஒரு மைக்ரோவேவ் ஆயுதத்தை சுட்டதாகவும் 2 முக்கியமான மலை உச்சிகளை மைக்ரோவேவ் ஓவனாக, அடுப்பாக மாற்றியதாகவும் செய்தி வந்திருக்கு. மைக்ரோவேவ் ஆயுதங்கள் அதிக வைப்ரேஷனுடன் மின்காந்த துடிப்புகள் மற்றும் ஒளிக்கதிர்களை உருவாக்கும் போது அது மனித தசைகளில் அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தி உடல் எரிச்சல் மற்றும் வலியை ஏற்படுத்துவதுடன் மூச்சு திணறலையும் உருவாக்கும். இந்த ப்ரொஃபசர் இவர் சொல்லக்கூடிய கதைகள் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டவை என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்வது உண்மையாக இருந்தால் இப்போது 2 நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய போர் மூண்டு பல லட்சம் வீரர்கள் இறந்து மடிந்திருப்பார்கள். அதற்கும் அவன் ஒரு காரணம் சொல்லியிருக்கான் பாருங்க. சைனா படையானது 2 நாடுகளுக்கும் இடையிலான அக்ரிமெண்ட் முறைப்படி மிகவும் அழகாக, நாசுக்காக, எந்தவித பிரச்சனையும் இன்றி மலையை கைப்பற்றியது அப்படிங்கிறான். அதை நாங்கள் விளம்பரப்படுத்தவில்லை, ஏன்னா பிரச்சனையை மிகவும் சுமூகமாக தீர்த்து விட்டோம்னு கதை அடிக்கிறான். ஏனென்றால் இந்தியா மிகவும் பரிதாபகரமாக தோற்றதுன்னு கதை விடுறான். உங்களில் ஒரு சில பேர் இவனையெல்லாம் ஒருமையில் பேசாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த நாய்களை எல்லாம் ஒருமையில பேசுறது மட்டுமல்ல, சிறுப்பால் அடிக்கணும். அவன் சொல்றான், இந்திய படைகளுக்கு எதிராக மைக்ரோவேவ் ஆயுதங்கள் பயன்படுத்திய பிறகு இந்திய வீரர்கள் 15 நிமிடங்களில் வாந்தி எடுக்க தொடங்கினார்கள், நிற்க முடியாமல் ஓடினார்கள். எனவே உடனடியாக சைனா வீரர்கள் மீண்டும் லடாக் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டனர் அப்படின்னு கதை எழுதியிருக்கான். அட்லீஸ்ட் ஆக்கிரமித்துக் கொண்டனர் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். பாத்தீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அப்சர்வேஷன். இந்த பேராசிரியர் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தே தன்னோட வாயில என்ன வருமோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் சொன்னாப்புல ஆகஸ்ட் 29 அன்று இந்தியா சைனா மீது ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியது அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது இந்தியாவும் திபெத்தும் சேர்ந்து சைனாவின் எல்லை காவல் படையை சேர்ந்த வீரர்களை பாங்கோக் சோ ஏரியின் தெற்கில் உள்ள 2 முக்கியமான மலை உச்சியில் நிறுத்தி வைத்து இந்தியா திடீர் தாக்குதல் நடத்தியதாக ஒரு ஃபேக் செய்தியை வெளியிட்டாப்ல. அப்படியே
ஒவ்வொரு பொய்யா அவுத்து விட்டுக்கிட்டே இருந்தாப்புல இந்த பேராசிரியர். அடுத்தது, சைனா இந்தியாவை சமாளிக்க முடியாமல் திணறி என்ன செய்யலாம் என்று யோசனையில் உள்ளது அப்படின்னு ஒரு கதையை விட்டாரு. இப்பதான் புரியுது அவர் ஏன் ஒவ்வொன்னா அந்த கதையெல்லாம் விட்டாருன்னு. ஏன்னா இப்ப அந்த கதையெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு கோர்வையா கோர்த்து 6000 மீட்டர் உயரத்தில் சைனா வீரர்கள் போர் செய்ய முடியாது, எனவே அவர் மைக்ரோவேவ் ஆயுதங்களை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக இந்தியாவை தோற்கடித்து விட்டனர். இந்த கதையை கொண்டு வர்றதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்கான். சைனாக்காரன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாத்தீங்களா? இப்ப சமீபத்திய காலங்களில் யார் யாரு எங்கெங்க எல்லாம் மைக்ரோவேவ் வெப்பன்ஸ் முயற்சி செஞ்சாங்க, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கோல்டு வார் நடந்த காலத்தில் ரஷ்யா மைக்ரோவேவ் ஆயுதங்களை மைண்ட் கண்ட்ரோல் ஆயுதங்களாக மாற்ற முயற்சிக்கிறது என்ற கவலை அமெரிக்காவுக்கு அதிகமாக இருந்தது. அமெரிக்க ராணுவம் கூட மிகவும் சக்தி வாய்ந்த சத்தத்தை உருவாக்கக்கூடிய மற்றும் வீரர்கள் தலையில் எதிர்மறையான மைண்ட் வாய்ஸ்களை கூட கேட்க வைக்க முடியும் என்ற அளவுக்கு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்ததாக தி நியூயார்க் டைம்ஸ் 2018 ஆண்டில் ஒரு அறிக்கையில் வெளியிட்டது. இந்த ஆயுதங்கள் தாக்குதல் நடத்தும் வீரர்களை முடக்கி உளவியல் போர் நடத்தும் நோக்கத்துடன் முயற்சி செய்யப்பட்டது என்ற செய்திகள் உள்ளது. இந்த ஆயுதங்கள் 2016 மற்றும் 2018 ஆண்டுகளில் கியூபா மற்றும் சைனாவில் உள்ள 36 அமெரிக்க டிப்ளமேட்ஸ், ராஜதந்திரிகள் மற்றும் அவர்கள் குடும்பங்களை தாக்கிய அறிகுறிகள் மற்றும் வியாதிகளுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற நம்பிக்கை இன்றும் உள்ளது. இந்த சம்பவங்கள் வாஷிங்டனுக்கும் கியூபாவுக்கும் சைனாவுக்கும் இடையே ராஜதந்திர துண்டிப்பை ஏற்படுத்தியது. 2016 ஆண்டில் 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க அரசுத்துறை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் சைனாவில் உள்ள அவர்களது எம்பசி, அதாவது தூதரகத்தின் அருகில் உள்ள தங்கள் வீடுகள் மற்றும் ஹோட்டல் அறைகளில் அதிகம் சத்தம் கேட்டது. இவர்கள் விரைவில் வாந்தி மற்றும் லேசான மூளை சேதம் கூட இருந்தது என்று பின்னால் கண்டறியப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் யார், என்ன காரணம் என்று இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. 2018 ஆண்டில் சைனாவின் குவாங்ஜோவில் உள்ள அமெரிக்க அதிகாரிகள் ஒரு வலிப்பு அல்லது ஒரு சிறிய மூளை காயம் போன்ற விசித்திரமான அறிகுறிகளை பற்றி அறிவித்தனர். இருந்தாலும் கியூபாவில் நடந்த நிகழ்வுக்கும் இதற்கும் ஏதாவது கனெக்ஷன் உள்ளதா இல்லையா என்று இன்னுமே யாருக்கும் தெரியவில்லை. அமெரிக்கா கூட ஒரு ஆக்டிவ் டினையல் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இது ஒரு கொடிய ஆயுத திட்டம் என்று கூறப்படுகிறது. இதில் லேசர் பயன்படுத்தாமலேயே எதிரியை நோக்கி தாக்கும் சக்தி கொண்ட ஆயுதம் இது. எனவே எதிரிகளால் கண்டறிய முடியாது. இந்த ஆயுதம் மனிதர்களின் தோல் பரப்பில் திடீரென ஒரு வகையான வெப்பத்தை உருவாக்கும், ஆனால் ஊடுருவி செல்லாது. இந்தியாவின் DRDO அமைப்பு கூட அதிகமான ஆற்றல் கொண்ட லேசர்கள் மற்றும் மைக்ரோவேவ்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஆயுதங்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவித்தது. செப்டம்பர்ல அறிவித்திருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா அது உருவாக்கி விட்டது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்ப சைனா மைக்ரோவேவ் அட்டாக் செய்தது உண்மையா பொய்யான்னு கேட்டா அது சுத்த பொய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரொஃபஸருக்கு வேற வேலையே இல்லாம அப்படி ஒரு பெரிய ஃபேக் நியூஸை வெளியிட்டு இருக்கிறாப்புல. சைனாக்காரன் நிறைய காசு கொடுத்துருப்பான். அப்படியெல்லாம் இந்திய ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய எல்லையில் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி அவங்க ஏதாவது செய்யணும், செய்யறதுக்கு பிளான் பண்ணினானுங்கன்னா செய்யறதுக்கு அல்லது பிளான் பண்றதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே நம்முடைய ரகசிய நிறுவனம் அல்லது அஜித் தோவல் போன்ற நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் அதை முறியடித்து பதிலடி கொடுப்பார்கள். அப்படி கொடுத்த பதிலடியில் ஒன்றுதான் போன வாரம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பெரிய அடி. அது மாதிரி ஒரு அடி சைனாவுக்கும் கொடுத்தால் அவன் ஆட்டம் அடங்கிவிடும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் tap the லைக் பட்டன். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க so that you get my videos as soon as possible. Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, always dream big in your life, and please take care of your parents. Thank you.